Hi friends, நான் உங்கள் ஆல்பர்ட் சேவியர். இது JAX Computers. இந்த வீடியோவில் நம்ம ஆண்ட்ராய்டு எப்படி சேஃப் அண்ட் செக்யூராக யூஸ் பண்ணுறதுங்கிற பற்றி பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் த மொபைல் யூசர்ஸ் வந்து ஆண்ட்ராய்டு தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதுக்கு 2 மேஜர் ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று, அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. அனதர் ஒன், இது ரொம்ப சீப்பாக கிடைக்குது. அதிகமான யூசர்ஸ் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறதுனால இது வந்து ஹேக்கர்ஸ்க்கு ஈஸி டார்கெட்டாக அமையுது. இது ஒரு எக்ஸாம்பிளில் சொல்லணும்னா, ஒரு க்ரௌடாக இருக்கிற பிளேஸில் தான் வந்து அதிகமான பிட் பேக்கெட் அடிக்க ட்ரை பண்ணுவாங்க. அவங்களுக்கு அதிகமான சான்சஸ் அந்த இடத்துல இருக்குது. இதே க்ரௌட் கம்மியாக இருக்கிற இடத்துல அவங்களுக்கு சான்சஸ் கம்மி. ஸோ அதை வந்து அவங்க அவாய்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் விண்டோஸ் வந்து அதிகமான யூசர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஹேக்கிங்கும் அதிகமாக நடக்குது. அதே மாதிரி மொபைல் டிவைசஸில் ஆண்ட்ராய்டு அதிகமாக இருக்கிறதுனால ஹேக்கர்ஸ் வந்து ஆண்ட்ராய்டு டிவைஸை அதிகமாக ஹேக் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இதுலேருந்து எப்படி நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்டெப்ஸ் பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் மேபி. ஸோ ஈஸியாக அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஒன் டைம் ஆச்சும் இது ஃபுல்லாத்தையும் பாருங்கள். இதுக்கு எல்லா ஸ்டெப்ஸுமே நம்ம ஆல்ரெடி ஃபாலோ பண்ணுறோமா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பவுமே ஒரு நல்ல பிராண்ட் மொபைல் வாங்குங்க. எதை நான் மீன் பண்றேன்னா, மார்க்கெட்ல நிறைய பிராண்ட் இருக்கு. அதுல எந்த பிராண்ட் வந்து மந்த்லி கரெக்ட் கூகுள் தர செக்யூரிட்டி பேட்சஸ் அப்படிங்கிறது என்னன்னா, கூகுள் தரப்புல இருந்து மந்த்லி ஒரு செக்யூரிட்டி பேட்ச் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது ஆண்ட்ராய்டோட செக்யூரிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக. அந்த செக்யூரிட்டி பேட்சஸை ஒவ்வொரு பிராண்டும் தனியாக அவங்கவுங்க மொபைல் மாடலுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது யார் ப்ராப்பரா பண்றாங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பிராண்ட்ல இருந்து மொபைல் வாங்குங்க. ஃபுல் அப்டேட்ல இருக்கா அப்படிங்கிறத எப்படி செக் பண்றதுங்கிறத காட்டுறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்க செட்டிங்ஸ் போய்க்கோங்க. எப்படி போறதுன்னு காட்டுறேன். மேல இருந்து இப்படி டிராக் பண்ணுங்க. பண்ண உடனே இந்த இடத்துல ஒரு செட்டிங்ஸ் ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே கீழே பார்த்தீங்கன்னா சிஸ்டம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே கீழே வந்தீங்கன்னா சிஸ்டம் அப்டேட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே செக்கிங் ஃபார் அப்டேட்ஸ் காட்டும். காட்டிட்டு இது எந்த ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ல இருக்கு அப்படின்னு காட்டும். 9 அப்புறம் கரண்ட் வெர்ஷன் என்னங்கிறதையும் காட்டிடும். செக்யூரிட்டி பேட்ச் லெவல்னு போட்டு 1 ஆகஸ்ட் 2020 இது ஆகஸ்ட்டுக்குள்ள ஒரு செக்யூரிட்டி பேட்ச் இப்போதான் ரீசெண்டா வந்துச்சு. அப் டு டேட்ல இருக்குன்னு காட்டிடுச்சு. ஓகே, டன் கொடுத்துட்டு நீங்க வெளியில வந்துடலாம். எப்பயுமே வந்து போனை வந்து ஃபுல் லாக்ல வச்சிருங்க. லாக் போடாம யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இது ஏன் சொல்றேன்னா, ஃபேமிலி போட்டோஸ்ல இருந்து ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன் டேட்டாஸ்ல இருந்து எல்லாமே இப்போ மொபைல்ல தான் நீங்க வச்சிருக்கீங்க. ஸோ நீங்க அதை சேஃபா வச்சுக்கணும். அதுக்காக நீங்க எப்பயுமே செக்யூரிட்டி பின் இல்லாம யூஸ் பண்ணாதீங்க. அது எப்படி செக்யூரிட்டி பின் போடுறதுன்னு காட்டுறேன். அதே மாதிரி செட்டிங்ஸ் போய்க்கோங்க. போயிட்டு செக்யூரிட்டி அண்ட் லொகேஷன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல ஸ்க்ரீன் லாக் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் அது ஆல்ரெடி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்படி நீங்கள் ஸ்க்ரீன் லாக் போடாமல் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி நன்னுன்னு காட்டும். அப்போ என்ன பண்ணுங்க, இந்த 4 ஆப்ஷன் இருக்குது. இந்த 4 ஆப்ஷன்லையுமே ரொம்ப செக்யூர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு தான். ஆனால் பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ண ரொம்ப லேட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து பின்னு போங்க. பின்னும் ரொம்ப சேஃபாக தான் இருக்கும். நான் இப்போதைக்கு ஒரு பின் வச்சுக்கிறேன். இப்போது இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் பற்றி கேட்கும். அதில் என்னென்னா 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஷோ ஆல் நோட்டிஃபிகேஷன் கண்டென்ட்டு, ஹைட் த சென்சிட்டிவ் கண்டென்ட், டோன்ட் ஷோ நோட்டிஃபிகேஷன் அட் ஆல் அப்படி காட்டும். இதில் நீங்கள் டோன்ட் ஷோ நோட்டிஃபிகேஷன் அட் ஆல் கொடுத்துருங்க. இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த இடத்துல தான் வந்து நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஒரு ஓடிபி உங்களுக்கு வருதோ இல்லை யாராவது மெசேஜ் பண்ணுறாங்க, இம்பார்ட்டண்டான மெசேஜ் வருது அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்லேயே உங்களுக்கு காட்டிடும். அது லாக் பண்ணியிருந்தாலும் சரி, லாக் பண்ணலனாலும் சரி, உங்கள் நோட்டிஃபிகேஷன்லேயே ஃப்ரெண்ட் மேலேயே காட்டும். டோன்ட் ஷோ த நோட்டிஃபிகேஷன் அட் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் லாக் பண்ணி வச்சிருக்கப்போ நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் அந்த ஐகான் மட்டும் தான் காட்டும். என்ன நோட்டிஃபிகேஷன் உள்ள மெசேஜ் என்ன இருக்குது அப்படிங்கிறத காட்டாது. ஸோ இப்போ யாராவது உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஓடிபிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ உங்கள் மொபைல் டேபிளில் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷன் வச்சிருக்கப்போ உங்களோட நோட்டிஃபிகேஷன் வந்து காட்டாது. ஸோ அது லாக் பண்ணியே வைங்க. யூஸ் த 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. கூகுள் தரப்புலேருந்து இதை வந்து அவங்க அடிக்கடி ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இருந்துமே ஒரு மோஸ்ட் ஆஃப் த யூசர்ஸ் வந்து இது பண்ணுறது கிடையாது. எல்லாரோட மொபைல்லையுமே கூகுள்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஆப் இருக்கும். அது வந்து குரோம் கிடையாது, கூகுள்னு தனியாக ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த கூகுள் கிளிக் பண்ண உடனே மேலே பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயிலோட அக்கௌண்டோட ஒரு சின்ன ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே எந்த அக்கௌண்ட்னு கேட்கும். பர்சனல் அக்கௌண்ட் ஏதோ அதை மட்டும் கிளிக் பண்ணுங்க. மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் காட்டும். இந்த மேலே இருக்குல்ல, இதை அப்படி சைடில் இப்படி ட்ராக் பண்ணீங்கன்னா, இப்படி தள்ளினீங்கன்னா செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே
பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து ஆஃபில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் வந்து லோட் ஆகும். லோட் ஆகிட்டு உங்ககிட்ட பாஸ்வேர்டு கேட்கும். ஃபஸ்ட்டு லோட் ஆனோடனே கெட் ஸ்டார்டடாக கேட்குது. இந்த இடத்துல 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எதுக்குன்னு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறாங்க. என்னன்னா ஒவ்வொரு டைமும் நீங்கள் இந்த ஜிமெயிலை எங்கே லாகின் பண்ணாலும் சரி, எந்த மொபைலில் எந்த டெஸ்க்டாப்பில் நீங்கள் எங்கே லாகின் பண்ணாலும் சரி, உங்களோட ஒரு பிரைமரி மொபைல் வச்சுருப்பீங்க. அந்த பிரைமரி மொபைலில் லாகின் பண்ணவா வேண்டாமா, எஸ் ஆர் நோன்னு 2 ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் அதை எஸ் கொடுத்தா மட்டும்தான் அங்கே லாகின் ஆகும், இல்லைனா லாக் ஆகாது. இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது கண்டிப்பாக பண்ணுங்கள். இப்போ கெட் ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ பாஸ்வேர்ட் கேட்குது. ஓகே, நான் இப்போ பாஸ்வேர்ட்லாம் கொடுத்துட்டேன். இப்போ நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் காட்டுது. என்னன்னா யூஸ் யுவர் ஃபோன் ஆஸ் யுவர் செகண்ட் சைனிங் ஸ்டெப்னு சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, இப்போ நான் வந்து மோட்டோரோலா E6s அந்த மொபைல் யூஸ் பண்ணுறேன். இதான் பிரைமரி டிவைஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கனால இந்த டிவைஸை வந்து நான் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் யூஸ் பண்ணவான்னு கேட்குது. நீங்கள் ட்ரை இட் நவ் கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். எப்போ நீங்கள் சைன்இன் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இந்த இடத்துல நீங்கள் நோ கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் எந்த டிவைஸில் நீங்கள் சைன்இன் பண்ண ட்ரை பண்ணுறீங்களோ அங்கே சைன்இன் ஆகாது. இப்போ நீங்கள் எஸ் கொடுத்தா மட்டும்தான் அது சைன்இன் ஆகும். உங்களோட மொபைல் நம்பரையும் கேட்கும். இந்த இடத்துல உங்கள் மொபைல் நம்பரை ஃபுல்லாக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு டெக்ஸ்ட் மெசேஜாக வரணுமா இல்லை ஃபோன் காலில் வரணுமாங்கிறத நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும். நான் டெக்ஸ்ட் மெசேஜ் கொடுக்குறேன். இந்த இடத்துல உங்களோட எஸ்எம்எஸ் ஏரியாவில் போய் பார்த்துக்கோங்க. ஓகே, நம்மளுக்கு இங்கே வந்துருச்சு. இப்போ 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து ஓகேவாயிருச்சு. இப்போ டர்ன் ஆன் கிளிக் பண்ண உடனே லோட் ஆகிட்டு ஓகே, இப்போ 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ஓகேவாயிருச்சு. எப்போ நீங்கள் எந்த ஒரு ஆப் நீங்கள் ஏற்றினாலும் ஒன்லி கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருந்து மட்டுமே ஏற்றுங்க. அது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கூகுள் ப்ளே ஸ்டோர் மட்டும்தான் வந்து கூகுளோட ஒரு ஸ்டோர். எதுக்காகனா ஆப்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. நம்மளுக்கு தேவையான ஆப்ஸ் எல்லாமே இந்த ஒரு இடத்துல இருந்து மட்டுமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இது மட்டும்தான் ஒரு சேஃபான ஒரு முறையாக இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கூகுள் க்ரோமில் இருந்து யூசி ப்ரௌசர்லேருந்து இந்த மாதிரி ப்ரௌசர்ஸில் இருந்து ஈஸியாக இருக்குது, கம்மியான எம்பியில் கிடைக்கிது, ஸ்பேஸ் கம்மியாக ஆக்குபை பண்ணுது, அப்படி இப்படின்னு தப்பான ஒரு இதில் அந்த மாதிரிலாம் ஆகாது. பட் அவங்க அந்த மாதிரி பிலீவ் பண்ணிக்கிட்டு யாரோ சொல்கிறதுக்காக அந்த மாதிரி ஆப்ஸ்லாம் ஏற்றிட்டு இருப்பாங்க. அப்புறம் லிங்க் வந்துச்சுன்னு சொல்லி லிங்க்கை கிளிக் பண்ணி ஏற்றுறது, அப்படிலாம் பண்ணாதீங்க. லிங்க்கில் வந்தாலும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ண உடனே இந்த ஒரு ப்ளே ஸ்டோரை ஓப்பன் ஆகுதான்னு பாருங்கள். ப்ளே ஸ்டோரில் இருக்கிற ஆப்ஸ் மட்டுமே ஏற்றுங்க. ஏன்னா இதுதான் வந்து ரொம்ப செக்யூராகவே இருக்கும். அதே மாதிரி எடிட்டர் சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்புக்கு கீழேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இங்கே இந்த மேலே இருக்குல்ல, ஃபார் யூ, டாப் சார்ட், ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே இப்படி சைடில் தள்ளினீங்கன்னா எடிட்டர்ஸ் சாய்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த எடிட்டர்ஸ் சாய்ஸ் ஆப்பை வந்து ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு என்ன மோஸ்ட் ரீசன்னா, இந்த எடிட்டர்ஸ் சாய்ஸில் வர ஆப்ஸ் எல்லாமே நிறையா டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க கூகுள் தரப்பில் இருந்து. அந்த ஆப்ஸ்க்கு மட்டுமே அவங்க எடிட்டர்ஸ் சாய்ஸுங்கிற அந்த ஒரு வேல்யூ ஆட் பண்ணுவாங்க. இது ஒரு வேல்யூ ஆட் மாதிரி தான். அந்த ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் அதிக செக்யூரிட்டியோடு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ் யூஸ் பண்ணுற மூலமாக ரொம்ப சேஃபாகவே நீங்கள் உங்கள் மொபைல் வச்சுக்கலாம். யூஸ் டிவைஸ் என்கிரிப்ஷன், இது மோஸ்ட் ஆஃப் த யூசர்ஸ்க்கு இருந்தது தெரியாது. என்கிரிப்ஷன்னா என்னென்னா, சிம்பிளாக சொல்கிறேன். இப்போது ஒரு ஏங்கிற ஒரு லெட்டரை நீங்கள் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா மொபைலில், சும்மா ஒரு ஏன்னு ஒரு லெட்டர் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஏவாக சேவ் ஆகாது. அது என்னன்னா ஏக்கு பதிலாக டி அல்லது இ. ஆனால் அது என்னவா சேவ் ஆகுது அப்படிங்கிறது மொபைலுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. அது பேர் தான் என்கிரிப்ஷன். ஒரு டேட்டாவை அப்படியே மாற்றி இன்னொரு விதமாக சேவ் பண்ணுறது தான் என்கிரிப்ஷன். ஆனால் இதே மாதிரி நீங்கள் இதை கேட்கலாம், இப்போ நான் திரும்ப அதை போய் பார்க்குறப்போ வேறு மாதிரி மாறிடுமான்னு கேட்கலாம். அப்படிலாம் மாறாது. என்னவா நீங்கள் சேவ் பண்ணீங்களோ அதே ஒரு ஷேப்பில் திரும்பியும் கொண்டு வந்துடும். ஏன்னா அது மொபைலுக்கு அது தெரியும் அது என்னவா மாற்றுச்சுன்னு. ஸோ இந்த மாதிரி என்கிரிப்டில் இருக்கிறப்போ உங்களோட மொபைல் காணாமல் போனாலோ டேட்டாஸை அவங்களால கடைசி வரைக்கும் எடுக்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப கஷ்டம் எடுக்கிறது. இங்கே இந்த சர்ச் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும். அதை அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல என்கிரிப்ஷன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இங்கே என்கிரிப்ஷன் அப்படின்னு வந்தோடனே இங்கே நிறைய ரிசல்ட்ஸ் காட்டுது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த என்கிரிப்டட் அப்படி ஃபோன் இருக்குல்ல, இந்த இடத்துல பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் ஆல்ரெடி என்கிரிப்டட் அப்படின்னு வருது. இந்த மாதிரி வந்துட்டாலே ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்கள் ஃபோன் வந்து ரொம்ப சேஃபாக இருக்குன்னு அர்த்தம். இந்த VPN வந்து யூஸ் பண்ணுறது எதுக்காக பார்த்தீங்கன்னா, VPNனா விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு ரொம்ப யூஸ் ஆகுன்னா, இப்போ ஒரு ஓப்பன் வைஃபை யூஸ் பண்ணுறீங்க, ஒரு பப்ளிக் வைஃபை யூஸ் பண்ணுறீங்க, ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு போய் அங்கே இருந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த VPN போட்டு மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு ஓப்பன் வைஃபைல, ஃப்ரீ வைஃபைல நிறைய பேர் இருப்பாங்க, அதில் ஹேக்கரும் கூட இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஓப்பன் வைஃபை கனெக்ட் பண்ணுறப்போ நிறைய சான்சஸ் இருக்குது ஹேக்கர்ஸ் வந்து ஹேக் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஓப்பன் வைஃபை அல்லது பப்ளிக் வைஃபைல நீங்கள் போய் யூஸ் பண்ணுறப்போ, எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஏர்போர்ட்டு, காஃபி ஷாப்பு அந்த மாதிரி இடத்துல VPN உள்ளதை யூஸ் பண்ணுங்கள். அதுலேயும் ஃப்ரீ VPN யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து அட்வைஸ் பண்ண மாட்டோம். பெய்டு வெர்ஷன் இருக்கும், நம்ம காசு பே பண்ணி VPN யூஸ் பண்ணுவோம், அதை மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அது செக்யூராக இருக்கும்.
நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வைஃபைக்கு வைக்கிற பாஸ்வேர்டை கூட சேமாக வச்சுருப்பாங்க. வைஃபைல வச்சுருக்க பாஸ்வேர்டு தான் வந்து எல்லா அக்கௌண்ட்டு, எல்லா ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் அல்லது இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு, கூகுள் பாஸ்வேர்டாக இருக்கட்டும், எல்லா பாஸ்வேர்டு, மெயில் பாஸ்வேர்டு எல்லாத்தையும் வந்து ஒரே பாஸ்வேர்டாக வச்சுருப்பாங்க. மறந்துடும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. பட் அப்படி வைக்காதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, உங்களோட ஒரு பாஸ்வேர்டு மட்டும் யாருக்கா தெரிஞ்சிட்டா போதும், உங்களோட எல்லா அக்கௌண்ட்டையும் ஒரே டைமில் எடுத்துட முடியும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் வேறு பாஸ்வேர்டு வைங்க. அட்லீஸ்ட் ஒன்றுக்கு வச்ச பாஸ்வேர்டை அப்படியே வைக்காமல் அதில் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் மாற்றி வைங்க. 1ன்னு வைக்கிறீங்கன்னா அடுத்ததில் 2ன்னு வைங்க, இல்லை 3, இல்லைன்னா ஏதாவது ஒன்று ஏக்கு பதிலாக சி, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணி வைங்க. ஆன்டிவைரஸ் போடுறதுனாலேயே அது என்ன ஆகுனா, எப்பயுமே அது ரன் ஆகிட்டே இருக்கும் பேக்ரவுண்டில். 2GB தான் இருக்குது ரேம் அப்படின்னா கண்டிப்பாக ஆன்டிவைரஸ் போகாதீங்க. அது வந்து அட்வைஸே கிடையாது. ஒரு 3GB 4GB மினிமம் இருக்குது அப்படின்னா ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணுங்கள். அமௌண்ட் பே பண்ணி ஒரு கீ வாங்கி அப்படி யூஸ் பண்ணுங்கள். அது மட்டும் தான் செக்யூராக இருக்கும். ஃப்ரீ ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணாதீங்க. அது யூஸ் பண்ணுறதுனால உங்கள் மொபைல் தான் வந்து லேக் ஆகும், ரொம்ப ஹேங் ஆகி ரொம்ப ஹீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னடா மொபைல் ஹேங் ஆகுது, வீக் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு மொபைலை மாற்றிட்டு போயிட்டே இருப்பீங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க. கூகுள் ப்ளே ப்ரொடக்ட்னு ஒன்று இருக்குது. அது எங்கே இருக்குன்னா, ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணுங்கள். அக்கௌண்ட்டு, பேமெண்ட் மெத்தட் அண்ட் ப்ளே ப்ராடக்ட்னு ஒன்று இருக்கும். அந்த ப்ளே ப்ராடக்ட் எப்படி கிளிக் பண்ணிங்கன்னா, நோ ப்ராப்ளம்ஸ் ஃபவுண்டு. எப்போல்லாம் இங்கே வரீங்கன்னு ஜஸ்ட் ஸ்கேன் கொடுங்க. அது ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுருக்க ஆப் எந்தெந்த ஆப்லாம் செக்யூராக இருக்கா, செக்யூரான ஆப் தானான்னு சொல்லிட்டு அது ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஓகே, நோ ப்ராப்ளம் ஃபவுண்ட் வந்துடுச்சு. எப்பயுமே வந்து தேவையில்லாத கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸை ஆஃப் பண்ணியே வைங்க. மோஸ்ட் ஆஃப் த யூஸர் வந்து ப்ளூடூத்தை ஆன் பண்ணி வச்சுருக்கதே மறந்துடுவாங்க. வைஃபையும் அப்படி தான் மறந்துட்டு அவங்க மாட்டுக்கு இருப்பாங்க. அது என்ன ஆகும்னா, தேவையில்லாமல் சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட இன்டர்வலில். அப்படி பண்ணுறப்போ அவங்களோட பேட்டரியும் வீணாகும், ரொம்ப ட்ரைன் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஹீட்டும் ஆகிட்டுருக்கும். இதை நீங்கள் வந்து அதை ஆஃப் பண்ணி வைக்கிற மூலமாக இதை இது பண்ணிக்கலாம். இப்போ பேட்ரி கன்சப்ஷன் வந்து கம்மி பண்ணிக்கலாம். அதே டைம் ப்ளூடூத் ஹேக்கர்ஸ் வந்து இருக்காங்க. ப்ளூடூத் ஹேக்கர், இதை இப்படி ஒரு ஹேக்கிங் இருக்குது. ப்ளூடூத் மூலமாக ஹேக் பண்ணுறது. இந்த ஹேக்கிங் பற்றி நான் தெளிவாக சொன்னால் டைம் ரொம்ப ஆயிரும். ஸோ அதை நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். கூகுளில் ப்ளூடூத் ஹேக்கர் அப்படின்னு போட்டு பாருங்கள். அதை பற்றியான ஒரு தெளிவான விளக்கம் அதில் இருக்கும். ஸோ எப்பயுமே ஆஃப் பண்ணி வைங்க. உங்களுக்கு தேவையில்லாத ஒரு ஆப் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை ஜஸ்ட் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு 1 மந்த்துக்கு மேலே நீங்கள் எந்த ஒரு ஆப்பை யூஸ் பண்ணலையோ அது உங்களுக்கு ரொம்ப தேவையில்லைன்னு தான் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு ஃபுட்டு ஆர்டரிங் ஆப்பாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒன்று இந்த ட்ராவல் புக்கிங் ஆப்பாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு அடிக்கடி தேவைப்படாது. ஜஸ்ட் நீங்கள் வெப்சைட் யூஸ் பண்ணி கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். மாதிரி ஆப் வச்சுருக்கீங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஒரு ஆப் உங்களுக்கு தேவைப்படுது, ரொம்ப தேவைப்படுதுன்னு சொல்லுன்னா அதை ஃபுல்லாக அப்டேட்டில் வைங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு ஆப்பில் கூட செக்யூரிட்டி கம்மியாக தான் இருக்கும். அதனால தான் அவங்க மந்த்லி ஒன்ஸ் அல்லது மந்த்லி ட்வைஸு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரேண்டமாக இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப் அதெல்லாம் அப்டேட் கொடுத்துட்டே இருப்பாங்க. உங்களோட மொபைல் ஃபுல் அப்டேட்டில் இருக்காங்கிறத நீங்கள் எப்பயுமே பார்த்துக்கோங்க. அது எப்படி பார்க்குறதுனா, கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்துட்டு இந்த சைடில் இந்த 3 பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா மை ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே செக்கிங் ஃபார் அப்டேட்ஸ்ன்ற இடத்துல இது லோட் ஆகும். நெட்டை ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆப்ஸ் வந்து அப்டேட் வந்திருக்கு புதுசாக. இது எல்லாமே உங்களுக்கு எப்போ நைட் டைமில் அந்த மாதிரி டயத்தில் அப்டேட் ஆல் கொடுத்துருங்க. எல்லாமே அப்டேட் ஆயிரும். இதை ஏன் அப்டேட் பண்ண சொல்கிறேன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்பில் கூட செக்யூரிட்டி ஏதாவது இல்லை கம்மியாக இருக்கலாம். அது செக்யூரிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுற விதமாக தான் வந்து அடிக்கடி அப்டேட் கொடுப்பாங்க. ஸோ எல்லா ஆப்ஸுமே அப்டேட்டாக வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் அப்டேட் பண்ண தேவையில்லை, நான் அந்த அப்டேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னா அதை ஜஸ்ட் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அதை வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, லாஸ்ட்டாக அன்னோன் சோர்ஸ்லேருந்து வர ஆப்லாம் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணாமல் இருக்கிறதுக்காக அன்னோன் சோர்ஸ்லேருந்து வரது எல்லாமே ஆஃபில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கும் செட்டிங்ஸ் வாங்க. செட்டிங்ஸ் வந்துட்டு இந்த சர்ச் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அன்னோன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இன்ஸ்டால் அன்னோன் ஆப்ஸ்னு ஒரு இது காட்டும் ரிசல்ட்டில். அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி காட்டும் எந்தெந்த ஆப்புக்கெலாம் வந்து நம்ம அலோட் கொடுத்துருக்கோன்னு சொல்லி. இதில் இருக்க எந்த ஆப்புக்குமே வந்து அலோட் கொடுக்காதீங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அலோடில் இருந்தால் கூட ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிடுங்க, ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன எல்லா மெத்தடையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களா? எல்லா மெத்தடுமே நீங்கள் வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தாலும் அட்லீஸ்ட் உங்கள் வீட்டில் இருக்கவங்க தெரியாமல் இருப்பாங்க, எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ காமிச்சு இப்படி தான் செக்யூர் வச்சுக்கணும்னு சொல்லுங்கள். சரி, இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் அடுத்த வாரம் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.